ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதா பேசுகிறேன். பாருங்கள், முடக்கத்தான் கீரை எங்கள் பக்கத்து வீட்டில் அவ்வளவு நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அதை இப்போ பிடுங்கிட்டு வந்திருக்கிறோம். முடக்கு ப்ளஸ் அறுத்தான், எல்லா விதமான முடக்குவாதங்களை அறுக்கும் கீரை இந்த வல்லமை கொண்டது. இந்த கீரைக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இதை நம்ம துவையெல்லாம் செஞ்சாலோ காரக்குழம்பெல்லாம் செஞ்சால் கூட அதோட டேஸ்ட்டு சிலருக்கு பிடிக்காது. இது ரொம்ப ஈஸி. தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க மையா. அது கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். அதில் ஒரு 4 மடங்கு மாவு, அந்த கீரையோட அரைச்ச குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதோட 4 மடங்கு 5 மடங்கு மாவை இருக்கிற தோசை மாவு அல்லது இட்லி மாவு எது இருந்தாலும் சரி, அதை எடுத்து நல்லா கலக்கிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் அதை ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியே கூட வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் காலையில் நைட்டு இந்த மாதிரி தோசை, பச்சை கலர் தோசையை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.